வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு February 20, 2024 மாசி மாதம் 9ஆம் தேதி, அனுஷ நட்சத்திரம், தேய்பிறை அஷ்டமி. இன்னைக்கு ஜோர் சுவாமிகளுடைய நச்சிந்தன பாடல்கள் பார்க்க வேணும். திருப்பி இதுக்குள்ள தேடனு நெட்டில வேறைகள் எங்கேயோ வழுவிட்டு ஜோர் சுவாமிகளை பிடிக்கிறது கஷ்டம். போன முறை என்ன பாட்டு பார்த்துனாங்க? நாங்கள் ஜோர் சுவாமிகளுடைய என் குருபர புங்கவ சிங்கமே முடிச்சிட்டோமோ? அது கடைசி பாட்டு படிக்கும். 5ம் 3ம் அறிந்திடவும் என் குருபர அப்படி போட்டு என் குருபர சிங்கம் என்று வருவது ஒன்று. போன முறை இந்த கிருத்தியம் என்ற சைட்ல லிங்க் வச்சிருந்தேன்னா அதுல இப்ப முழுக்க வருவது இல்லை. இது PDF ஒன்று வந்துட்டுது. புத்தகம் வந்துட்டது, பார்ப்போம் பாருங்க. பத்தொன்பதாம் பக்கத்துல இருக்கு. போயிட்டு இதுல வந்துட்டோம். இதுல கடைசியா இருளை நீங்கி இருந்தத வேண்டுமே பார்த்துட்டோமோ?
ஆ பார்த்துட்டோம். இதுல வருகிறது. 5-3. ம் பாப்போம். படிங்க பாப்போம். 5-3 மறந்திட வேண்டுமே, ஆணவத்தை ஒழித்துடல் வேண்டுமே. இஞ்சி சூழும் இலங்கையில் ராவணன் ஏத்தி போற்றி இசைத்த முதல்வனே, என் குருவரமுங்க சிங்கமே. இல்ல அது புத்தகத்தின் படுத்த பக்கத்தின் கிடக்கு இசைத்தவன் கிடக்கு கிடக்கு மட்டும் என் கீழே இருக்கு. நஞ்சு கண்டத்தில் நஞ்சு கண்டத்தில் கொண்டவன் நம்பனே, நம்மை ஆளுவான் நண்ணும் முதல்வனே, பஞ்சில் மெல்லடி பரமகுருவரா, பாவியேனையும் ஆட்கொண்ட சிங்கமே. அஞ்சும் மூன்றும் அறிந்திட வேண்டுமே. அது என்ன அஞ்சும் மூன்றும்? 8 ஐந்தெழுத்தும் ம் மற்ற 3 அஞ்சும் மூன்றும் அறிந்திட வேண்டுமே. மூன்று சந்திரர் சூரியர் இல்லை, அஞ்சும் மூன்றும் அஞ்சும் மூன்றும் எத்தனை? 8 எட்டு. 8 திசை, 8 எட்டு திசை. வேற அட்டமா சித்தி 8 குணங்கள் சிவபெருமான். வெண்குணம். வெண்குணம். இந்த 8 என்பது அது அழகாக சொல்லுவார்கள். இப்போ நிறைய குரல் 8 ஒன்று சொல்வார்கள். அந்த 8 மண்ட பாட்டு ஒன்று இருக்குது. நான் இதுல எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 8ம் 2ம் அந்த பாட்டு ஒன்று வருகிறது பாருங்க. விட்டு வரையில் அது வாரம். எட்டும் 2ம் ரூபாயலிங்கத்தே நட்டம் என்று வரும் அந்த பாட்டு. 8ம் என்று தொடங்குற பாட்டு. இப்ப திருப்பி பார்க்கிறேன் பாருங்க. என்ன சொல்றது இதுல? 8ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா, நவிலக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திருவெழுத்தஞ்சாலே எழுத்தஞ்சாவே சாலே அவாயமர நின்றாடுவான். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. 8ம் 2ம் எத்தனை? 10. 10. இங்கே எதனத்தை குறிக்கிறது? 5 3 படைத்தல் காத்தல் ஒழித்தல். 8ம் 2ம் 10. 10 எப்படி சொல்லுவார்கள்? தமிழ் எழுத்து என்ன 10க்கு? இல்ல 10 தமிழ்ல எப்படி எழுதுறது தெரியுமா? தமிழ்ல ஒண்ட காணாண்டு எழுதுவார்கள், 2 ஊனாண்டு. இல்ல சைவர் இல்லாம எழுதுற ஒரு எழுத்து இருக்கு. ய என்று எழுதுவார்கள்.
ய ஓம் ய என்று எழுதுவார்கள். எட்டுக்கு அது உயிர் யா உயிர் மறந்துட்ட இப்ப எல்லாம் தமிழிடத்துல ஒரு தரம் பாவிக்கிறீங்கள. கானா ஊனா ஞானா சானாவில மேல போட்டு ஒன்று அதான் சொல்றது 4. 5க்கு ரூ போடுவார்கள். 6க்கு சா போட்டு ஒரு சுழி போடுவார்கள். அப்படி ஒவ்வொண்டா இருக்குது அங்கால. அப்ப 8ம் 2ம் உருவான லிங்கத்தை 8ஐ ஆ என்று சொல்லுவார்கள். 8 என்ன சொல்லுவார்கள்? ஆ 2 ஊ என்று சொல்லுவார்கள். 2 என்ன சொல்றது? ஓ ஊ. 8 2 10. அதை யா என்று வரும். பஞ்செழுத்துல சிவாய நமவில யா என்ற எழுத்து குறிப்பது என்ன? உயிர் உயிர் ஆன்மா உயிர் இந்த உயிரில் நடனமாடுகிறார். அப்ப இது லிங்கம், ஆன்மலிங்கம். 8ம் 2ம் உருவான லிங்கம் என்றது. 8ம் 2ம் 10. 10க்கு தமிழ் எழுத்து வந்து யானா. அந்த யா என்பது குறிப்பது பஞ்சாட்சரத்துல யா என்கிற எழுத்து குறிப்பது எங்களுடைய உயிர் ஆன்மா. அந்த ஆன்மலிங்கத்தே நட்டம் நடமாடுகின்றான். புதல்வா நவிலக்கேள் மகனே நான் சொல்ல கேட்பாயாக. சிட்டனண்டா இங்க சிரேஷ்டன், உத்தமமானவன், மேலானவன். சிவாய நமவென்னன் திருவஞ்செழுத்தாலே அபாயம் அற நின்றாடுவான். அபாயம் என்றது அபாயம் அல்ல, அபாயம் என்றது எங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கின்ற குற்றங்கள், ஆசுக்கள், மலங்கள் அரும்படியாக ஆன்மாவிலே நின்று ஆடுவான். இப்ப இங்கு 8 என்பது என்னண்டதுல விளங்கும். இதுல என்ன கருத்து போட்டு கொண்டு வாருங்கோ. 8ம் 2ம் உருவாயிருக்கிற யகாரமாகி ஆன்மாவிடத்திலே செய்யும் நவனத்தை என்றுதான் சொல்லுகிறேன். 8ம் 2ம் பிரபத அகரம் உரகம் என்று போட்டிருக்கு. அது உகரம் ஆனா 8 ஆனான்னு சொல்றது, இது என்று சொல்றது. அதைத்தான் சொல்லுவார்கள். குறிப்புரை எழுதையில. இது ஸ்டாப் ஹியர். இப்ப நாங்கள் இனி எங்கட இதுக்கு போக வேணும். எட்டும் 2ம் வேண்டா ஐயா, ஒரே கருத்து என்ன அது? லிங்கம் 8ம் 2ம் 10. 10 என்றால் அங்க வந்து 10 என்பது அங்க குறிப்பது யா என்கிற எழுத்து. 10 யா என்கிற அந்த காலத்துல இந்த எழுத்து பாவிக்கையில பழைய ஏடுகள் புத்தகங்கள்ல யா என்கிற எழுத்து. யா என்கிற எழுத்து 10ஐ குறிப்பது மட்டுமல்லாமல் யா என்கிற எழுத்து பஞ்சாட்சரத்தில் இருக்கிற சிவாய நம என்ற எழுத்தை குறிக்குது. அந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கிற சிவாய நம என்பது ஆன்மாவை குறிக்குது. அப்ப இது ஆன்மாவாகிய லிங்கத்திலே ஆன்மலிங்கம். ஆன்மலிங்கம். நன்றி. இப்ப நாங்கள் இந்த புத்தகத்தை பார்க்க வேணும். மேல போனா இங்க அலைந்து போயிடும். எல்லார்ட்டையும் புத்தகம் இருக்குதானே ஐயா? இது எல்லார்ட்டையும் புத்தகங்கள் இருக்குதானே? புத்தகங்கள் இருக்குது என்ன? இந்த முறை எடுக்க மற்ற புத்தகம் இருக்குது பார்ப்போம். ஓகே. கஷ்டப்படாம இந்த புத்தகத்தை காணையில எல்லா இடம் நட்டுச்சுன்னா இருக்குதோன்னு கேட்க வேணும் முதலாவது. இருக்குதா மற்றவர்கிட்ட? நான் நேர படிச்சு புத்தகம் இருக்கு ஐயா. அப்படியே பார்த்து கொண்டு போவோம். அப்ப இதுல வந்து என்ன சொல்லி இருக்கிறார்? 5ம் 3ம் அறிந்திட வேண்டுமே என்று சொல்றேன். 5ம் 3. அப்ப இங்க அந்த 8 என்பது என்னத்தை குறிக்குது? 8
8 5ம் 3ம் அது என்ன 5ம் 3ம் இங்க அங்க 8ம் 2ம் சேர்ந்தாதான் ஞானா வரும் ஆன்மா வரும் இங்க 5ம் 3ம் ஆணவம் கர்ணமாய் 5 எழுத்தும் 3 எழுத்தும் 5 எழுத்து என்ன சிவாய நம சிவாய நம 3 எழுத்து என்ன ஓம் ஓம் ஆ உ எம் ஓம். முக்களை பிரணவம் 5ம் 3ம் அறிந்திட வேண்டுமே சிவாய நம ரெண்டுமே பிரணவம் தான் ஓம் என்பது சேர்ந்திருக்கிறது சமஷ்டி பிரணவம் சிவய நம என்பது விரிந்திருப்பது வியஷ்டி பிரணவம் 5ம் 3ம் அறிந்திட வேண்டுமே ஆணவத்தை ஒழித்திடல் வேண்டுமே எப்படி ஒழிக்கிறது கைவல்ய வேதம் படிக்க பார்த்தனாங்க அரணிக்கட்டையில ஓம் என்று சொல்லி சொல்லி ஆன்மாதான் அரணிக்கட்டை எங்களுடைய ஆன்மா அரணிக்கோல் என்பது பிரணவ மந்திரம் இந்த ஓமும் இந்த 5ம் 3ம் ஓம் சிவாய நம அல்லது ஓம் சிவாய நம அலோம் நம சிவாய அதை வச்சு ஆன்மாவில போட்டு ஜெபிச்சு கடைய வேணும் அப்பியாசா பாசம் தகதி பண்டிதகா ஞாபகம் இருக்கா படிச்சது இந்த பாசத்தை தகிக்கிறார்கள் பண்டிதர்கள் கற்றவர்கள் அப்ப எப்படி ஆணவத்தை அழிக்கிறது இந்த ஆன்மாவை அரணிக்கட்டையா பாவிச்சு இந்த ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை அரணிக்கோலாக பாவிச்சு அதுல திருப்பி ஆன்மாவில கடைய ஞானமாகிய தீ வரும் நெருப்பு இந்த ஞானமாகிய தீவர ஆணவமாகிய இருளை எரிக்கும் சரியா அப்ப ஓம் நம சிவாய சொல்லிக்க உதட்டால சொல்லாம வாயால சொல்லாம மனத்தால சொல்லாம உள்ளத்தால சொல்லாம ஆன்மா உயிரோட உயிரா ஒன்றி சொல்ல வேணும் 1008 108 10,000 ஜபிக்கிறதை விட உயிரோடு என்று ஒருக்கா ஓம் சிவாய நம என்று சொல்றதே பெரிய விஷயம் இப்படி மீண்டும் சொல்ல ஆன்மாவில ஞானம் என்கிற அக்கினி வேறு அரணிக்கட்டை தேய்க்க அக்கினி வார மாதிரி இந்த ஞான அக்கினி ஆன்மாவில தோன்ற அங்க இருக்கிற ஆணவ இருள் எரியும் அழியும் உங்களுக்கு அந்த cross reference காட்டுறேன்டா பார்க்கலாம் பாருங்க இதுல கைவல்ய உபனிஷத்துல அதுல வந்து பாக்கங்க ஆத்மான மரணிங் கிருத்வா கண்டதை பார்த்துட்டோம்னா அதையும் பார்த்துடலாம் இங்க பாருங்க ஆத்மானம் அரணிங் கிருத்வா பிரணவம் சோத்தராரணம் அரணிம் சோத்தராரணிம் ஞான நிர்மதன ஆப்யாசாத் அபியாசம் திருப்பி செய்கிறது மீண்டும் பயின்று பாசம் தகதி பண்டிதஹா பாசம் தகதி பண்டிதஹா பாருங்க என்ன கருத்து போட்டிருக்கண்டு ஆத்மாவை தீக்கடை மரணிக்கட்டையாகவும் ஓவண்ணம் பிரணவமத்தவத்தை தீக்கடை மரணிக்கோலாகவும் கொண்டு மீண்டும் ஞானத்தால் கடைந்து அறிஞர்கள் தங்கள் மும்மலங்களாகிய பாசத்தை தகிக்கின்றார்கள் மீண்டும் ஞானத்தால் கடைந்ததை விட மீண்டும் கடைந்து தோன்றும் ஞான தீயால் என்ன அப்படித்தான் வர வேணும் இல்லையோ மீண்டும் கடைந்து தோன்றும் ஞான தீயால் அப்படிதான் வர வேணும் அது அப்பதான் அது டிரான்ஸ்லேஷன் சரியா இருக்கு அறிஞர்கள் தங்கள் மும்மலங்களாகிய பாசத்தை தகிக்கிறார்கள் அப்ப இப்ப திருப்பி அதை விட்டுட்டு இதுக்கு வருவோம் இல்ல மற்றது அப்ப இப்ப என்ன சொல்றாரு 5ம் 3ம் அறிந்திட வேண்டுமே 5ம் 3ம் அறிந்திட வேண்டுமேண்டா இங்க ஓம் சிவாய நம
இதுல இருந்து ஆணவத்தை ஒழித்திடல் வேண்டுமே. இந்த ஆன்மாவில திருப்பி திருப்பி அந்த மனசை வச்சு உயிரை வச்சு அதை சொல்ல வேண்டும். ஊட்டியன் வாழ் முதல் ஆகிய பொருளே ஞான் என்ற லைஃப் சோர்ஸ் அப்படி நினைச்சு அப்படி இதென்று ஆன்மாவில சொல்ல அதுல தோன்ற ஞானத்திலே ஆணவம் ஒழியும். இஞ்சி சூழும் இலங்கையில் ராவணன். இந்த இஞ்சி சூழும் இலங்கை இலங்கையில இஞ்சி விலை கூடி போச்சு. அந்த நாளையில நிறைய இருந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இஞ்சி சூழும் இலங்கையில் ராவணன் ஏத்தி போற்றி இசைத்த முதல்வனி. ராவணன் ஏத்தி வழிபட்ட முதல்வன். ராவணன் சிவபக்தன் என்பதை இங்க சொல்றேன். அதாவது எல்லா தேவாரத்திலும் எங்கட ராவணனை குறை சொல்றதுதான் வேலை. ஆனா எங்கட இவர் அவர் அதை ஒரு பக்தியாக சொல்லி இருக்கிறாரு. இதோ ஒரு புது கதை ஒன்று இப்ப கொஞ்ச நாளமா கேட்டு காது புடிச்சு போட்டு நீங்களும் விடுபட்டுட்டீங்க கூட இருக்கு. ராவணனை எந்த காலத்துல நல்லா சொன்னது? ராவணன் என்னை பொறுத்தவரை ராவணன் தப்பிச்சதா தெரியல. நல்லது, சரி. ராவணன் தப்பிச்சது. ராவணன் செய்தது சாமற்ற பலத்தை அறிகிறது. ராவணன் தப்பு செய்த சம்பந்தரே பாடி இருக்கிறார். அதுதான் தேவாரம் எல்லாம் சொல்லுது. எந்த தேவாரம் அவர் ராவணன் 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 தான் சொல்றது. பட்டிமட்டம் பேச்சு கேட்டா குழம்பிடுவாங்க. அவர் சிவபக்தன் என்றாலும் பிள்ளைதான் செய்தது. பிழையண்டா பிழைதானே. என்னோட மனைவியை அவளை கவர்ந்து சென்று சிறை வச்சிருந்ததும் அவளை இச்சித்ததும் பிழையண்டா பிழைதான். அது பெத்த பிள்ளை என்றாலும் பிழைதான். ராவணன் என்ன ராமன் என்றால் என்ன அது பிள்ளை. அவன் தங்கச்சியை மூக்கறுத்து நாக்கறுத்து விட்டு அது சரியா? நாங்கள் பட்டிமன்றத்துக்கு பிறகு வருவோம். அவன் ராவணன் சத்திரியன் வந்து யுத்தம் செய்து ராவணனை கொண்டிருக்கவன் ராமனை. பெண்ணை வந்து கவர்ந்து போகக்கூடாது. அதுதான் அங்க இருக்க வேண்டியது. அப்ப இஞ்சி சூழும் இலங்கையில் ராவணன் ஏத்தி போற்றி இசைத்த முதல்வனே நஞ்சு கண்டத்தில் கொண்டவர். குருவைத்தான் சொல்றார். குருவை என்ன சொல்ற? நஞ்சு கண்டத்தை குருவை சிவனாகவே பார்க்கிறார். நஞ்சு கண்டத்தில் கொண்டவர் நம்பனே. நம்பனே நம்பனேண்டா என்னுடைய ஆள் நம்பன். நம்பனே நம்மையாளுவான் நன்னும் முதல்வனே. முதல்வன் பஞ்சின் மெல்லடி பரம குருவர. பஞ்சினும் மெல்லடியால் வந்தா பஞ்சவிட மென்மையான பாதங்களை உடைய பரம குருவர. இனிமேல் குரு இல்லை, குரு த சுப்ரீம். பரம குரு பர. 2 தரம் பெற வந்துடுது. முன்னுக்கும் ஒரு பெற பின்னுக்கும் ஒரு பரம குரு பர. பாவியேனையும் ஆட்கொண்ட சிங்கமே. பாவியேனையும் ஆட்கொண்ட சிங்கமே என்று பாடியிருக்கிறார். இது எங்கள் குருபர புங்கவ சிங்கமே என்ற பாடல். ஜோகசுவாமிகளுடைய பாடல்ல நல்ல ஒரு பாடல் இது உண்டு. 5 3 மறைந்திட வேண்டுமே ஆணவத்தை ஒழித்திடல் வேண்டுமே இஞ்சி சூழும் இலங்கையில் இராவணன் ஏத்தி போற்றி இசைத்த முதல்வனே நஞ்சு கண்டத்தில் கொண்டவ நம்பனே நம்மை ஆளுவான் நன்னம் முதல்வனே பஞ்சின் மெல்லடி பரம குருவர பாவியேனையும் ஆட்கொண்ட சிங்கமே. குருவை சிவனெனவே குருவே சிவமென கூர்ணன் நந்தி குருவே சிவமென்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவி என்று திருமந்திரம் சொல்லும். அப்ப இது ஜோகசுவாமிகள் தன்னுடைய குருவுக்கு பாடிய பாட்டல். ஜோகசுவாமிகள் இதுல இன்னொன்றை ஜோகசுவாமிகள் எல்லாரும் அவற்றை சாத்திர கதை தான் சொல்றது. அவர் இப்படி சொன்னார் நடந்துட்டது, இப்படி சொன்னார் நடந்துட்டுதுன்னு அப்படித்தான் ஒரு கதை கொண்டு சொல்ல போறேன். சமீபத்துல இப்ப காலமான அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் கேள்விப்பட்டீங்களா? இசையில இசைத்துறையில தடம் பதித்த கொழும்புல இருந்தவர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன். இப்ப ஆஸ்திரேலியால காலமா இருக்கிறார். அருந்ததி ஸ்ரீரங்கநாதனுக்கு எல்லாமே 5 பெண் பிள்ளைகள்.
எனக்கு ஒரு ஆள் யோகா, அவ தெரியும், அவ மறி பண்ணது என்னுடைய சித்தப்பா அப்பாண்ட தம்பியார யோகா. அவ உண்டு, மற்றது இவ உண்டு, இன்னும் 3 பேர். எனக்கு சின்னமாக தவிர மற்றவையோட பழக்கம் இல்லை. தெரியும், இவ தெரியும், ஆனா அவ்வளவு பழக்கம் இல்லை. 5 பேர் பண்பிள்ளைகள். இவர்களுக்கும் ஜோகர் சுவாமிகளுக்கு முன்ன தொடர்பு கொண்டிருக்கு. இவருடைய தகப்பனார் ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தவர். அவுட் ஸ்டேஷன்ல இருக்க ஜோகர் சுவாமிகள் போயிருக்கிறார். மேல நாட்டு பக்கம் எனக்கு எந்த இடம் என்று தெரிகிறது. இது அவ சொன்னது, யோகா அவ சொன்னது. ஜோகர் சுவாமிகள் போயிருக்கிறார். அந்த நேரம் அவர் கல்யாணம் கட்டி கொஞ்சம் பிள்ளைகள் இல்லை, கொஞ்சம் காலமே அந்த வருத்தம் கொண்டு இருந்தது. ஜோகர் சுவாமிகள் போனா உடனே எல்லாரும் சாப்பாடு கொடுப்பிருந்தான், ஸ்பெஷல் அமைச்செல்லாம் சாப்பாடு கொடு. ஜோகர் சுவாமிகள் பிலாப்பழம் இல்லையோட ஆண்டு கட்டிருக்கிறார். அவர் செய்யற ஆக்களை விட்டு பிலாப்பழம் தீர்றார் ஊர் வழிய. சில சீசன்ல பிலாப்பழம் இருக்கு, ஆனா ஓஃப் சீசன் பிலாப்பழம் வெங்காயம் எடுக்கலாம், தேடி எடுக்கும். கோயில் திருவிழாக்களுக்கு நாங்கள் எந்த திருவிழாக்கும் பிலாப்பழம் எடுப்போம். இங்க ஓஃப் சீசன் அங்க ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. எல்லா இடமும் தேடி கேடி எல்லாம் ஆட்கள் போயிட்டோம். பார்த்தா சும்மா எதேச்சியா அந்த பாதையாலேயே ஒருத்தர் பிலாப்பழத்தை கரியர்ல கட்டி கொண்டு பெட்டிய பிலாப்பழம் கொண்டு ஒருத்தர் வாரார் சைக்கிள்ல. உடனே அவரை மறைச்சு பிலாப்பழத்தை வேண்டி, அது ஒரு சின்ன கோடாலியான நான் வெட்டினது, விளந்தது அவ்வளவு பெரிய பிலாப்பழம். எல்லாருக்கும் பிலாப்பழம் ஜோகர் சுவாமிகளும் கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு ஜோகர் சுவாமிகள் விட குறைக்க அவர் ஆசீர்வாதிச்சாராம். நாங்க 5 பெட்டைகள் புறப்பாளவ அவருக்கு தாய்க்கு 5 பெட்டைகள் புறப்பாளவ. அதுதான் இது சாபம் மாதிரி இருக்கும். 5 பெட்டைகள் புறப்பாளவ, 5 பேரும் பாடுவாளவ, 5 பேரும் பாடுவாள. சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாள, சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாள என்று சொன்னார். அதே மாதிரி அடுத்தடுத்து 5 பொம்பளை பிள்ளைகள், 5 பேரும் வேற வேற துறைகள்ல படிச்சாலும் வேற இதை படிச்ச. அவ ஜியோகிராஃபி, யோகா ஜியோகிராஃபி படிச்சு கொழும்பு பெடரியா யூனிவர்சிட்டியில இருந்து, கொலம்போ யூனிவர்சிட்டியில இருந்து அப்புறம் கடைசியா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு சான்சலரா இருந்தது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் வேந்தர். கொழும்புல அவ இருந்த லேனுக்கு பேர் வச்சவ சான்சலர்ஸ் லேன். பிளாக் ரோட்ல இருந்து இருக்கு. இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி காலமானது. அப்ப 5 பேரும் பாடுவாளவ, சுவாமியையும் கொஞ்சம் பாடுவாளவன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 5 பேரும் பாட்டுக்காரர். ஒரு ஆள் லண்டன்ல இருக்கிறா, ஒரு ஆள் அப்படி ஒரு ஆள் இருக்கிறா. எல்லாரும் பாடுவினம், எல்லாரும் பாட்டு பாடுறது, இவன் பாடினது, எல்லாரும் ரேடியோ ஸ்ரோன்ல பாடுறது. 5 பேரும் அந்த மேரேஜ் கேட்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருல போயிட்டு. ஆனா யோகா அவ பிறகு நான் பாடினதை நான் கேட்டதில்லை. ஆனா இளம் வயசுல மற்றது ஏர்லி ஏஜஸ்ல பாடி இருக்கிறேன். பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், ரேடியோ ப்ரோக்ராம்ஸ். ஜோகர் சுவாமிகளுடைய ஒரு கதை கொண்டதுக்காக சொன்னேன். இன்னொரு பாட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த புத்தகங்கள் ஒன்றும் வருது இல்லை. இப்போ ஒன்று எடுத்தனா அது இங்கே உள்ளுக்க மறைஞ்சிட்டு இங்கால டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது எந்த போய் இருக்குன்னு பார்க்க அங்க இஞ்சி சூளும் விலங்குறாவன உண்மையான இஞ்சியத்தை சொல்றதா? அதான் விளங்கு. எனக்கு அந்த புத்தகத்துல ஒரு கருத்தொண்டு இருந்தது, பார்க்க ஒண்ணுதான் அதை தேடுறேன்.
ஏன் இருக்க வந்தது? அருமையான ஒரு நச்சிந்தனை ஒன்று வந்தது, நூலகத்துல இருந்து விட்டுட்டு அது இருந்து வரணும், இங்க வந்துட்டு அந்த கருத்தை பாப்போம் இருக்கா. இந்த புத்தகம் திருப்பி எடுத்துட்டேன். இது நச்சிந்தனையுடைய முதலாவது பதிப்பு அந்த நாளையில. இது இதுல பொருளோட இருக்குது இந்த பாடல். ஒரு அருமையான புஸ்தகம் என்று பொருளோட இருக்கிறது. உங்களுக்கு பொருளை மிலிஷியா பண்றேன், இந்த புத்தகத்தை வடிவாக்க வேணும், பார்ப்போம். மறைஞ்சு இது 3 முன்றாய் முடிந்திட வேண்டுமே, முனையின் வாசல் திறந்திட வேண்டுமே. இதான் அந்த 5 3 அறிந்திட வேண்டுமே. இதுல 5 புலன்களும் ஒடுங்க சிவபுரவன் உதவித ஒன்று யோகாபியாசத்தால் நிட்ட கூடி தில்லக்கூத்தனை சிவகுருவாகிய உதவிய கண்டார். அன்புலன்களையும் ஆணவங்கர்மம் மாயன் 3ஐயும் அறிய வேண்டும். இது சரியா படையில, இது சரியா படையில. ராவணனை சொல்லுகின்ற முக்குணம் கொன்றாய் என் குணம் வேண்டும். இஞ்சி செமிக்கு செய்யும் இயல்புடைய பொருள். சிற்றின்பத்தை உண்டு செமித்த கர்மபலன் பெற்ற ராவணனை இஞ்சி சூழ் ராவணன் என்று அழைக்கின்றார் போலும். ராவணனை மாடவீதி மண்ணிலங்கை மன்னனை மான் பழித்து கூட ஒன்றி வாள் கொடுத்தான் கொள்கையினர் கிடமாம் பாடலோடு மாடலோங்கி அது சம்பந்த திருவாங்கம். இதுல அவர் பெரிதாக பொருள் பெருசா இல்லை. இது கொஞ்சம் சுத்தி ஓடி ஓடி பொருள் பழம் புஸ்தகம் தான், பொருள் சரியாக இல்லை அதுல. வேர்ட் ஜாகைன் என்று சொல்றது. வேர்ட் ஜாகைன் சும்மா அந்த சொல்லுகளை வச்சு எல்லாம் சொல்லி இருக்கிறத தவிர தண்டையில 5 3 அறிந்திட வேண்டுமே. அஞ்செழுத்து ஓம் என்ற 3 முக்களை பிரணவம் அறிந்திட வேண்டும், ஆணவத்தை ஒழித்திடல் வேண்டும். அதாலே ஆணவத்தை ஒழிக்கணும். இஞ்சி சூழு விலங்கையில் அது இஞ்சி செடிகள் இருக்கிற இலங்கைதான். மலைநாடு முழுக்க இஞ்சி மலைமையா இருக்கிறது. ராவணன் ஏத்தி போட்டி இசைத்த முதல்வனே, நஞ்சு கண்டத்தில் கொண்டவன் நம்பனே, நம்மையாளுவான் நண்ணும் முதல்வனே, பஞ்சின் மெல்லடி பரமகுருவர பாவியேனையும் செய்யமே. 3 முன்றாய் முறிந்திட வேண்டுமே, மும்மளவும் அலைந்திட வேண்டும். கொஞ்சம் கூட இருக்குது. இன்னும் ஒரு பாட்டு பார்க்கலாம் ஜோகசுவாமிகள். நேரம் இருக்குது.
ம். வேத சாற்றிடம் கற்றிடல் வேண்டும் பார்த்திடமே நமதலே. இதிலேயே பார்த்து கொண்டு போ, புத்தகத்திலேயே பார்த்தா ஈஸியா இருக்கு. என் குருவர சிங்கமே போட்டது. இதுல பாட்டு எடுத்துட்டு அதுல பார்க்க ஈஸியா இருக்கு. வீரத்தை பார்ப்போம். வீரமே என்ற பாட்டு இருக்கு. சிவத்தை கண்டிடர் செய்வது வீரமே. ஆமா. பார்ப்போம். படிக்கிறதா? ஓம். சிவத்தை கண்டிடர் தீர்வது வீரமே, பவத்தை நீக்கி பணிவது வீரமே, தவத்தை செய்து சலிப்பறல் வீரமே, உவத்தல் காய்தல் ஒருத்துடல் வீரமே. சிவத்தை கண்டிடர் தீர்வது வீரமே. வீரம், வீரத்தை தான் சொல்றார். சிவத்தை கண்டு இடர் தீர்வது வீரம். இடர் என்பது என்ன? துன்பம். துன்பங்கள் தீர்வது. எப்படி துன்பங்கள் தீர்வது? சிவத்தை கண்டு. எப்படி சிவத்தை காண்பது? சிவத்தை காண்பது மந்திரம். ஐந்து எழுத்து மந்திரம். எல்லாவற்றையும் ஆத்மனிடத்திலும், ஆத்மனிடத்தில் எல்லாவற்றையும் காண்பது. பத்திராங்களோ கைவல்யோகனிடம். எங்கும் சிவத்தையும், சிவத்தில் எல்லாவற்றையும் காண்பது. பார்க்குமிடமெல்லாம் சிவத்தை பார்க்கணும். சிவத்துல எல்லாத்தையும் பார்க்க சிவத்துல எல்லாவற்றையும் பார்க்க வேணும். இதுல பாத்தீங்கன்னா கைவல்ய உபனிஷத்துல பார்க்கும் இடமெல்லாம் சிவத்தை பார்க்கிறது எங்க இருக்குது? இருக்கு. சர்வபூதஸ்த படிங்கோ. வரையில்ல. வரையிலையா? என்ன படிக்கிறோம்? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சம்பட்சன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன கேதுனா. எல்லாவற்றிலும் அந்த பரமாத்மனை காண்பதாலும், எல்லாவற்றையும் அந்த பரமாத்மனில் காண்பதாலும் மாத்திரமே ஒருவன் பரபிரமத்தை அடைகிறான். வேறு வழி ஒன்றும் இல்லை. வேறு வழி ஒன்றும் இல்லை. அப்ப வேறு வழி ஒன்றும் இல்லை. இப்ப இதுக்கு வந்தா சரி. அடுத்தது இப்ப பாருங்க, சிவத்தை காண்பது என்பது இதுதான். எங்கும் சிவமாப்பா. இது ஞான காட்சி. இது பார்த்தனாங்கள் இல்லோ, எல்லா இடத்திலையும் முறைய பார்க்கிறது ஞான காட்சி. பாருங்க, மதர்புரை கண்ணியானை மகளோடும் பாடி என்ன வருது? யாதும் சுவடு
ஓ காதல் காதல் மட மட பிடியோடும் பிடியோடும் கண்டேன் களிறு கண்டேன் வருவன கண்டறியாதன கண்டேன் கண்டேனே கண்டேனவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன். எங்கும் காதல் மடப்பிடியோடும் களறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் களற கண்டோன்னே யானை படியோட ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்துவதை கண்டோன்னே பார்வதி பரமேஸ்வரரை கண்டாரா. இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் பசுவும் நாம்பனம் சேர்ந்து வர்றதை காண்கிறேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் வரிக்குயில் பேடையோடு ஆடி வைகி வரிவன கண்டேன். குயில் பெண்குயிலோட உண்டா வர்றதை கண்டார். அங்கேயும் சிவத்தையும் சக்தியையும் கண்டார். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். பெரிய தடித்த குரலுடைய அந்த பன்றி உருமுக பன்றி தன்னுடைய பெண் பன்றியோடு சேர்ந்து வருவதை கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி எல்லாம் உயிருள்ளது எல்லாவற்றையும் பாடுறார். உயிரற்ற எல்லாத்தையும் பாடி இருக்கிறேன். மூசை ஒளியலாமானாயினியே உலகுக்குருவனா நின்றாயினியே வாசமிலராமானாயினி இதெல்லாம் திருத்தாட்டயங்கள்ல வரும். அப்படி எல்லாம் இதெல்லாம் சிவத்தை காண்பது. தேவாரம் படிக்கக்குள்ள வரி வரிய படிக்காம இப்படி பழக்க வேணும். அதை கண்டுட்டோம், நாங்க காணல. ஆனால் அதை கண்டதை நாங்கள் அந்த பாட்டுக்குள்ளால பார்த்து மனக்கண்ணால பார்க்கலாமல்லோ. படம் பார்க்காமலே இந்த விளம்பரத்துல கொஞ்சம் காட்சிகள் போடுவினவல்லோ, அதை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம். அதுதான் எங்களோட தேவார திருவாசகங்கள். அப்படி பார்க்கணும். சிவத்தை கண்டு இடர் தீர்வது வீரமே, பவத்தை நீக்கி பணிவது வீரமே. பவம் என்பது என்ன? பாட்டு வேற இல்லையா ஐயா? பவமண்டா பாவங்கள். பவமண்டா பாவம் என்று சொல்லலாது. கர்மங்கள். நான் திருப்பி எடுக்கிறேன். பவமண்டா என்ன? பவன் பவானி பவம் பவமாய கடலுள் அழுந்தாமே எடுத்து சிவஞான சித்திகள் வரும். பவமாய கடலுள் அழுந்தாமே எடுத்து சிவஞான சித்தியர். அதுக்கு ஞான பிரகாசர் ஒரு எழுதினார், ஒரு உரை உண்டு. எடுத்து உடனே அதுக்கு பிற்பாடு 100 வருஷத்துக்கு பிறகு 150 வருஷத்துக்கு பிறகு வந்த சிவஞான சுவாமிகள் அதுக்கு கண்டனம் எழுதினார். பவமாய கடல், பவம் என்றால் தோற்றம், புறப்பு. பவமாய கடல் புறவிக்கடலில். பவம் என்றால் புறப்பு, தோற்றம். பவன் எல்லா தோற்றத்துக்கும் காரணமானவன். நாங்க படிப்புறம் பூத ஜோனிம் என்று வருது. எல்லா பூதங்களுடைய தோற்றத்துக்கும் காரணமாயிருப்பவன் பவன். எல்லாத்துக்கும் காரணம், எல்லாம் அங்கேயும் தோன்றுது. அதான் பவன், அதான் பவானி. பவம் என்பது புறப்பு, இங்க இருக்கிறது புறப்பு. இதுல தோற்ற வேண்டியது புறப்பு. பவத்தை நீக்கி பணிவது வீரமே. புறப்பை நீங்க வேணும், இந்த புறப்பு நீங்க வேணும். புறவிப்புணி நீங்கி பணிவது. யாரை பணிவது? சிவத்தை. முத்தி வட்டுட்டால் எப்படி இருக்கும் ஆன்மாண்டு ஒவ்வொரு இருக்கு. முத்தி வட்டா சிவனாயே இருக்கும். சிவம் முத்தி வட்ட ஆன்மாண்டு ஒன்று இல்லை, சிவன் தான் அது என்று சொல்ற வேதாந்தத்திலிருந்து சிவத்துக்கு சமமாக இருக்கும் என்ற சிவ சமவாதத்தில இருந்து ஆன்மாவுக்கு அனாதியாக உள்ளுக்குள்ளே ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தம் இந்த ஆணவம் இருக்கும் வரைக்கும் தெரியாது. ஆணவம் எல்லாம் நீங்கி முத்தி பெற்றோண்ட தன்னை சுய ஆனந்தத்திலேயே ஆன்மா இருக்குது. ஆனந்தாத்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறார்கள் சில பேர். அந்த நாள் இருந்துக்கணும். அப்ப அப்படி சொல்றது எல்லாம் சொல்லி, அப்படி எல்லாம் சுயமா ஒன்றும் இல்லை, சுயம் பிரகாசமும் இல்லை, சுய ஆனந்தமும் இல்லை. இறைவனோட தாழ் தலை, தாடலை என்று 2 எழுத்து. அந்த தாழ் தலை எங்களுடைய இறைவனுடைய தாள்ல இந்த ஆன்மாவுடைய தலை என்று சொல்றது. இந்த மாதிரி தலை எங்களுக்கு கிடையாது. ஆன்மாக்கு இறைவனுக்கு தாளம் இல்லை. ஆனா ஆன்மா இறையை சார்ந்து இறைக்கு பணிந்து இருப்பதுதான் முத்தி நிலை. முத்தி நிலையிலும் ஆன்மா இறைவனுக்கு கீழே என்பது இங்க சொல்லுது. பவத்தை நீக்கி புறப்பெல்லாம் நீக்கி முத்தி அடைந்த நிலையிலும் ஆன்மா இறைக்கு கீழாக இன்பத்தை அனுபவித்திருக்கும். அதுதான் பணிவது வீரமே. அடுத்தது தவத்தை செய்தி சலிப்பற வீரம்.
தவத்தை செய்து சலிப்பறல் வீரமே. தவம் என்பது என்ன? காட்டுல போய் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதா? இல்ல புகையில போய் இருக்கிறதா? இல்ல சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கிறதா? மூச்சை பிடிச்சுக்கொள்ள நிஷ்டையில இருந்து 300 வருஷம் 400 வருஷம் இருக்கிறதா? சிவனை சிந்தித்து சரிய கிரிய யோக ஞானங்கள். சரியை கிரிய யோக ஞானம்தான் தவம். இங்கு தவம் எனப்பட்டது மே சரியை கிரிய யோகங்களாம். அது சிவஞான முனிவர் தான் சொன்னார். சரியை கிரிய யோக ஞானம்தான் தவம். நாடுகளில் புக்குழன்றும் நாகமுலை பொக்கிருந்தும் தாகமுதத் தவிந்தன் நீடு காலங்கள் நித்தராயிருந்து நின்மல ஞானத்தை இல்ல. அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஞானம் பெறாது. நாங்கள் காத்துல பறக்கிறவர், தண்ணீர நடக்கிறவர், ஆணியில இருக்கிறவர், ஒற்றை காலில் நிற்கிறவர், சாப்பிடாம இருந்தவர், சடை வளர்ந்து போச்சு, இப்படி எத்தனை சாமிகளை பார்க்கிறோம் நாங்க. நெருப்பிற ஒரு சாமி, எல்லா சாமியும் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. சரியேரிய யோகத்துல இருக்கிறவர் தான் இங்க தவம். தவம் எனப்படுவது சரியகிரிய யோகம். தவத்தை செய்து சலிப்பு அறல் வேண்டுமே. சலிப்பண்டது என்ன? சலிப்பண்டது என்ன? சலிச்சு போச்சுன்றதை சொல்றோம். வெளிப்படையாம, அதாவது ஆர்வமாக ஆசையாக ஆர்வமற்று இருக்கிறது. திருப்பி ஒன்றை செய்து கொண்டிருந்தால் தான் சலிப்பு வாரது. திருப்பி அழைக்கிறது திருப்பி ஒன்றை செய்து கொண்டிருந்தா. அப்ப இது என்னத்தால இந்த சலிப்பு வந்திருக்கு? வெளிப்படையாம இருக்கும். என்னத்தினால இந்த சலிப்பு வந்திருக்கு? தவத்தை செய்து நாங்க புறந்து 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 இறந்து புறந்து இறந்து அதுதான் அந்த சலிப்பு. அந்த இது போக வேண்டும். தவத்தை செய்து சலிப்பு அறல் வேண்டும் வீரமே. உபத்தல் காய்தல் ஒருத்திடல் வீரமே. அது என்ன உபத்தல்? சந்தோஷம் வர்றது. காய்தல் காய்தல் அது வலி சிம்பிளா பாடப்பட்டு போயிருக்கிறார். நீங்கள் உபத்தல் என்றால் விருப்பு, காய்தல் என்றால் வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்திடல் வீரமே. விருப்பு வெறுப்பு சும்மா அதிலே ஆசை என்றும் இது விருப்பம் இல்லை என்றும் விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்க வேண்டும். இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு. அப்ப சிவத்தை கண்டிடர் தீர்வது வீரமே. சிவத்தை எல்லாவிடத்திலும் எல்லாவற்றையும் சிவத்தினத்திலும் காணுகின்ற ஞான காட்சியிலே திளைத்து, அப்படி இல்லாவிட்டால் அந்த காட்சியை கண்டு தமது பாடல்களை வடித்திருக்கின்ற எங்களுடைய திருமுறை பாடல்களை பாடி அதன் ஊடாக அந்த காட்சி எப்படி இருக்குவென்று கண்டு இடர் தீர்வது. அப்படி பார்த்தா தான் இடர் தீரும். கண்ணை மூடிக்கொண்டு பாட்டை படிச்சா இடர் தீராது. எல்லாரும் யோசிக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு பாட்டு படிச்ச அதை இடர் தீரவது வீரமே. பவத்தை நீக்கி பணிவது வீரமே. இந்த புறவியை நீக்கி புறப்பறக்க வல்லானே. புறவி புறப்ப. அப்ப பவத்தை நீக்கி பணிவது. அதுக்கு பிற்பாடு முத்து நிலையிலும் ஆன்மாவின் சிவத்தின் கீழ், சிவத்தின் தாளின் கீழ் தன்னிடலாம் பதி என்று சொல்லுவார்கள். இறைவனுடைய கூலிங் ஷேட் ஆஃப் த காட் என்று சொல்லுவார்கள். அங்க அதுக்கு கீழே பணிந்திருப்பது வீரமே. தவத்தை செய்து சலிப்பறல் வீரமே. சரியகிரிய யோகங்கள் என்றதான் மார்க்க யோக ஞானம். அதை செய்து இந்த புறந்திறந்து போகிற அந்த சுழலில் இருந்து சம்சார ஆர்ணவ என்று வர வந்தது. கைவல்ய ஆர்ணவம் என்றா சுழல். அதுல இருந்து வற்ற செய்கிறது. அதுல இருந்து வெளியில வர வேணும். இந்த சுழலா இருக்கு, இழுத்து கொண்டு இருக்கு எங்களை திருப்பி 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 பிறவி சுழல். அதுல இருந்து வெளியில வந்து அந்த சலிப்பு இல்லாம போக வேண்டும். காய்தல் உவத்தல் இன்றி. விருப்பு வெறுப்பு. உவத்தலண்டா விருப்பு, காய்தலண்டா வெறுப்பு. அது இல்லாமல் நாங்கள் அதை உறுத்தி இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் விருப்பு வெறுப்பை உறுத்தல், விருப்பு வெறுப்பை உறுத்திடல் வேண்டுமே. இருவினை ஒப்ப சொல்ற ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளவு ஆழமான கருத்து இருக்கு பாருங்க. சிவத்தை கண்டிடர் தீர்வது வீரமே. பவத்தை நீக்கி பணிவது வீரமே. தவத்தை செய்து சலிப்பறல் வீரமே. உவத்தல் காய்தல் ஒருத்திடல் வீரமே. இது நிறைய கருத்து இருக்கிறபடினால இதோட நீ பாட்டுவோம். பிறகு இந்த பாட்டு நல்லா வச்சிருந்து சிந்திக்க வேணும் நாள் முழுக்க. பார்த்துட்டு போயிடக்கூடாது.
இதுதான் இன்றைக்கு தியானம். தியானம் இருக்கப்படாது, தியான யோகத்துல இருக்கணும். தியானம் என்றா சும்மா இருந்துட்டு எழும்பி போறது. தியான யோகம் என்றா அது சிந்தையில ஓடிக்கொண்டிருக்க வேணும். சமைக்கைக்குள்ள, குளிக்கைக்குள்ள, படுக்கைக்குள்ள, நடக்கைக்குள்ள, காரோடைக்குள்ள எல்லாம் இது திருப்பி திருப்பி வந்து கொண்டு இருக்கணும். அது தியான யோகா. பக்தியாலும் சிரத்தையாலும் தியான யோகத்தினாலுமே ஒரு மனிதி அடைகிறான் என்று கைவல்ய உபநிடத்தில் யோகம் என்றா அதிலேயே நிலைத்திருத்தல் யோகம். அப்படி பார்க்க வேணும். இந்த பாடல்களை ஒருக்கா திரும்பி பார்க்க வேணும். மாதர்புற கண்ணியானி ஒருக்கா பார்க்க வேணும். சரியா? ஐயா எங்களுக்கு ஒரு விளக்கம் தந்தது அறிவிங்களோ இதுல இந்த ஓம் தத் சத்வோம் என்றில் சிந்தனை யோகசாமியாற்ற ஒரு 18வது பாட்டு இருக்குது. ஈவோர் இறக்கவும் இறப்போர் ஈயவும் தாய் சேயாகவும் சேய் சாயாகவும் பே நாமாகவும் நாமே பேயாகவும் மாய்வதைக் கண்டேம் மறவோம் திருவடி ஓதுக அது நாம் ஓம் தத் சத்தோம். அது மிக ஆழமான பாடல். படிப்போம். அடுத்த இந்த பாடல் முடிச்சுட்டு அது பாடலாய முழுக்க படிப்பேன். எல்லாத்தையும் ஒண்டா படிப்பேன். அந்த பாடலை எடுத்து படிப்போம். ஒரு ஆக்கள் கேட்டு எல்லாரும் வரட்டும் எல்லாரும் கேட்பினம் வரட்டும் இல்லாட்டி சச்சங்கத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இன்றைக்கு கேட்டதே வெறும் செறிவா இருக்கும். இதை பார்ப்போம். நாங்கள் அதை அடுத்ததுக்கு பார்ப்போம். இதோட சம்பந்தப்பட்டதான் இதுக்குள்ளேயே இருக்குது. எல்லா இடத்துலயும் கடவுளை பார்க்கல அந்த டாக்டர். அதுல நாங்க விராட் ரூபத்தையும் யோசிக்கலாமோ? விஸ்வரூபம் அதுல ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு, உத்திகள் இருக்கு. அந்த உத்திகளை எப்படி அடைகிறதுன்றதுக்கு ஒரு உத்திகளை கொள்ளினும். அது விராட புருஷனை தீர்மானிக்கிறது இருக்கு, புருஷ சூக்தத்துக்குள்ளால பாக்குறது இருக்கு, ஸ்ரீருத்தத்துக்குள்ளால பாக்குறது இருக்கு, எல்லா இறைவனை பாக்குறது இருக்குது. எல்லாவற்றையும் இறைவனுக்குள்ள பாக்குறது இருக்கு. பிள்ளையார பாருங்க, பிள்ளையார பாக்கல மிகப்பெரிய வடிவம் என்ன? மிகப்பெரிய வடிவம். உலகம் முழுக்க இருக்கிற பெரிய வடிவம் அவற்றை எல்லா உலகங்கள் உயிருள்ள உயிரிட்டு எல்லாம் அவற்றை வைத்துக்கதான் இருக்கு. எல்லாம் அவருக்குள்ள இருக்கு, அவர் எல்லாரும் இருக்கிறார். அப்படி பார்க்கறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி அண்டத்தில் உள்ள 36 தத்துவங்கள் உலகம் முழுக்க இருக்கு, 36 தத்துவங்கள் உள்ளுக்கையும் இருக்கு. அப்ப அப்படி ஒவ்வொரு விதமான டெக்னிக்ஸ் இருக்குது, வேற வேற டெக்னிக்ஸ் உத்திகள் தான் சொல்றோம். எது வருகுதோ அதன்படி போயிடும். ஏதோ ஒரு மார்க்கத்தை பிடிச்சு போடலாம், எல்லாத்துலயும் அதை சொல்லிடும். எங்களுக்கு அது நிதர்சனமா உண்மையா அந்த காட்சி வர்றதுக்கு ஞானம் பெறும் பொழுதுதான் வரும். அதான் சிவமயம். முந்தையெல்லாம் எழுத்தெழுதைக்குள்ள நாங்க ஊரா சிவமயம், சிவமயம் எங்கேயும் சிவம். நீங்க தீட்சை செய்கிறாக்கள் அனுஷ்டானம் முடிச்சு எழும்பி சுத்தி பார்வதி சமேத பரமேஸ்வராய நமகாண்டு 3 தடவை சுத்துவீங்க. 2ஆ கருத்து எல்லா இடமும் பார்வதி பரமேஸ்வரராக இருக்கிறதாக பாவித்து, அதே மாதிரி மற்ற சிவபூஜை செய்ய சத்தியம் சிவபுமாய தன்மை உலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணுமாக குணியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கமை வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் இடலிங்கத்தின் இயல்பு மூறார். இது சரியாட்டு சிவலிங்கம் விளங்காது அந்த பாடு. அப்ப எல்லாமே அதைத்தான் சொல்லுது. ஒவ்வொரு அதுல வர்றது இதுல வர்றது, புருஷசூக்தம் விராட புருஷனாக பாவிக்கிறது, திருப்பெரு வடிவம் என்று பகவத்கீதையில இருக்குது. விஸ்வரூபம் அது மாற்றது. கந்த புராணத்துல இருக்கிற முருகப்பெருமான திருப்பெரு வடிவு. இப்படி எல்லா இடத்துலயும் வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு கதைகளை கூடாக அதை சொல்லி இருக்கணும். அப்படி பார்க்க பயில்றதுக்கு அது எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பயிற்சி புத்தகங்கள் மாதிரி தான் அது. கந்த புராணத்துல இருக்கிற முருகப்பெருமானுடைய காட்சி அதை பார்த்து சூரபத்மனே சொல்லுவேன், என்ன கோலமா வஞ்சதன்னில் குலவிய என்ன பாலனன் இருந்தேன் என்று சொல்லுவார். ஐயோ உன சின்ன பிள்ளைன்னு நினைச்சு கொண்டிருந்தனே என்று சொல்லுவார் ஒரு சூரனை அதை கண்டுட்டு. ஒரு நிமிஷம். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேர காட்சி தான். நம்மள மாதிரி அவனும் மூச்சு முருகனோட சண்டை பிடிக்க துவங்கிடுவான், அது வேற விஷயம். அட்லீஸ்ட் அந்த காட்சியை காண்ற இதொண்டு வருகுதெல்லாம் அதை செய்து கொண்டு போறது. எங்களுக்கு சைவத்தில இலகுவான வழி இந்த திருமுறைகளை இந்த பொருள் விளங்கி ஜோசியாமிகளுடைய பாடல்கள் உன்னத பாடல்களோட சேர்த்து பொருள் விளங்கி படிச்சா அதுக்குள்ளாலேயே நாங்க பார்த்துடலாம். திருமுறைகளுக்குள்ளாலே வந்துடும். இந்த அப்பர் சுவாமிகளுடைய பாடல்கள்லயே நிறைய இருக்கு. என்ன இதெல்லாம் விவரங்கள்
நான் முந்தி மறுக்கா பார்த்தேன். நாங்கள் நிறைய தேவாரங்கள் அந்த திருத்தாண்டகம் எல்லாத்திலையும் நிறைய வரும். எல்லாம் போற்றி திருத்தாண்டகங்கள்ல எல்லாம் நிறைய இந்த காட்சிகள்லாம் நிறைய வருது. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி. இப்படி கண்டோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுவார். கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி, கொல்லுங் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி. இப்படி எல்லாவற்றையும் சொல்லுவார். சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி, சீவற்பதம் சிந்த செய்தாய் போற்றி. இப்படி எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கிறார். திருத்தாண்டகத்திலேயே நிறைய வரும். அதுல மாணிக்கர் அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகத்துல பார்த்தா நிறைய வரும். குளங்கள் மிகுமலை கடல்கள் ஞாலம் வைத்தார், குருமணிஷேர் அற வைத்தார், கோலம் வைத்தார், உளங்களர் வரவத்தின் உச்சி வைத்தார். எல்லாம் அவருடைய இதுக்குள்ள வரும். ஊரானை உலகு கேளாய் நின்றான் தன்னை, ஒற்றவன் பிறையானை உமையோடு என்றும் பேரானை பிறர்க்கென்றும் அறியான் தன்னை. அப்படி சொல்லுவார். வானம் இது எல்லாம் உடையான் தன்னை, வரியறவ கச்சானு வன்பேசூர். அப்படி சொல்லுவார். பிறகு எல்லாத்திலையும் நிறைய காண்ற இந்த தோன்றும் தோன்றும் சொல்லுவார். செறிகளன் திருவடியன் தோன்றும் தோன்றும், திருவிரத்தை எரி செய்த சிலையின் தோன்றும், நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும், நெட்டி மேல் கண் தோன்றும் பெற்றன் தோன்றும், மறுபுறவி அறுத்தருளும் வகையின் தோன்றும், மலைமகளும் செலமகளும் மலிந்து தோன்றும், பொறி அரவும் இளமதியும் பொலிந்து தோன்றும், பொருளிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. ஞான காட்சியில நாங்கள் சிவஞான சித்தியார் படிக்கைகளும் இந்த ஞான காட்சிக்குள்ள இந்த பாடல்கள் ஒரு தொகையாக வச்சிருந்த ஒரு 3-4 பதிகங்களை அதை போட்டிருந்த நாங்கள். அதே மாதிரி இதுவும் போட்டிருந்த நாங்கள். அப்ப இதுகள் எல்லாம் ஒவ்வொரு உத்திகள் சாந்தினி. இந்த ஏதாவது ஒன்றை பிடிச்சு கொண்டு அதுகளை இடக்கடை அப்படி படத்துக்கிடையில அந்த படம் பார்க்குவதால் டீசர் பார்க்குற மாதிரி இதுகளுக்குள்ளால பார்த்து கொண்டு போனால் ஒரு நேரத்துல அது அனுபவமாக வரும் எங்களுக்கு. நன்றி நன்றி. இதுல ஒரு எனக்கு படிக்கிறது நாங்கள் இப்ப நேரம் இருந்து கொஞ்சம் இதுல இருக்கிறத படிக்கிறோம். இதுல ஒரு பாட்டை வச்சு அப்படியே ஒரு தேவாரமும் ஒரு இதுவும் இருந்து அதை படிச்சு கொண்டு வந்தாலே கிடைத்தது விடல. இவ்வளவும் படிக்கணும் இல்லை. இந்த ஜோஷுவா ஒரு பாட்டு இந்த தேவாரம் இருந்தாலே நெச்சு நெச்சு உருகி உருகி போயிடலாம. வான்முகில் வளாது வேகமணி வளம் ஜுரக்க மன்னன் போன் முறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வெல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரக நம பார்வதி பதையே பார்வதி பதையே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கரவா போற்றி சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.